ஆப்கி அதாலத்தில் ஸ்டார் கிரிக்கெட்டர் முகமது ஷமி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னோட வாழ்க்கைய சரியா கையாளவே இல்லை. ஷமி, நீங்க இந்தியா கிரிக்கெட்டோட பெருமை, கோடிக்கணக்கான மக்கள் உங்களை நேசிக்கிறாங்க. இங்கேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா உங்க கரியரோட உச்சத்துல 2018ல நீங்க கோச் ரவி சாஸ்திரி கிட்ட போய் நான் கிரிக்கெட்டை விட நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. பெங்களூர் NCAல நடந்தது. அந்த டைம்ல 2015ல் எனக்கு இன்ஜுரி ஆயிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இஷ்யூலாம் இருந்தது. என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, 2 கிலோமீட்டர் கூட என்னால் ஓட முடியாது. முட்டி வார்ம் ஆயிரும், அப்புறம் ஸ்வெல்லிங் ஆயிரும். நீங்கள் ஓடவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டு வர மாதிரி இருந்தது. அவர் ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. நான் 2 கிலோமீட்டர் ஓடினேன், அப்புறம் ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு. அப்போது ஆப்கானிஸ்தானோட டெஸ்ட் மேட்ச் இருந்ததுன்னு நினைக்கிறேன், பெங்களூரில். அப்போ நான் நினச்சேன், என்னடா லைஃப் இது? உங்கள் கிரிக்கெட்டில் தான் எனக்கு இன்ஜுரி ஆச்சு. உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பால் போட சொல்லுங்க. எவ்வளோ பால் போடணுமோ நான் போடுறேன். எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த டெஸ்ட் என் முட்டிக்கு எதுவுமே ஆகலை. அதனால் ஒரு நாள் மேட்சுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். டாக்டர் வேண்டான்னு சொல்லியிருக்காரு, என்னால் ஆட முடியாது. நீங்கள் எனக்கு வேற டெஸ்ட் மேட்ச் கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இப்போ யோயோ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, இதை செஞ்சு தான் ஆகணும். அப்போ நான் கிரிக்கெட்டை விட்டுறேன்னு சொன்னேன். அப்போ நான் அந்த வார்த்தையை அவர்கிட்ட கோவமாக சொன்னேன். மேட்ச் நடந்தது. மறுபடியும் அப்போது 2 பேர் வந்தாங்க, பரத், தருண் சார், அப்புறம் கோச் வந்து சொன்னாங்க, கோவப்படாத, நீ கிரிக்கெட்டை எவ்வளோ நேசிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். நான் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரே பேஸில் இருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு டெஸ்ட் எடுங்க. அவங்க சொன்னாங்க, முதல்ல நீ கோவத்தை குறை, இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாட வேண்டாம், உன்னோட ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொன்னாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. அப்புறம் இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துச்சு. உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் சுமத்துனாங்க. உங்கள் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டாங்க, 498 கேஸ் போட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட போக வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் உங்கள் மனசு உடஞ்சிருந்ததா? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் லைஃப்பில் அதுவும் ஒரு பகுதி. ஏதாவது நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போவோம். லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா, நாம் என்னதான் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு லைஃப்பில் ஒரு விஷயம் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன், என் லைஃப்லேயே மிகப்பெரிய தவறு அப்படின்னா அது இதுதான். அண்ட் லைஃப்பில் இந்த மாதிரி தப்பு நான் இனிமே பண்ணவே மாட்டேன். ஆனால் நீங்கள் விளையாடும்போது அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் மென்டல் ஸ்ட்ரென்த் முக்கியமாக இருக்கணும். நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? சார், அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அது ரொம்பவே பிஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம். அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம். நீங்கள் ஒரு காம்படேட்டிவ் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 2 பக்கமும் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கறது, இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, மேலேருந்து கேமை பற்றின மென்டல் ப்ரெஷரும் இருக்கும். ஷமி, எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல நீங்க ஃபேமிலி டிஸ்பியூட் விஷயத்துல பேசி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கீங்க. நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வீட்டில் சண்டை சச்சரவு நடக்கும்னு யாருமே நினைக்கவும் மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக நாம் நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணும்போது அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது. நான் முயற்சி கண்டிப்பாக பண்ணினேன். அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு எது பிடிக்கும், பிடிக்காது, விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா இது சோஷியல் மீடியா காலம். பப்ளிக் டொமைன்ல எல்லா விஷயமும் வெளியே வந்துடுது. ரொம்ப மோசமா பேசுவாங்க, தப்பான கட்டுக்கதைகள் எல்லாம் வெளியே வரும். சார், மோசமான விஷயங்களை பேசுகிறாங்க. இப்போல்லாம் நடக்காத விஷயங்களை தான் நடந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்க்க தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நடக்காததை இருக்கிற மாதிரி காட்டுறது. இன்றைக்கி நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். நான் அங்கே எப்போ போனேன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, என் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா, கடந்த 6-7 வருஷத்தில் ஒரு டெரரிஸ்ட் மேலே கூட இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு அவங்க சுமத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, உங்களை பத்தி தெரிஞ்சவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்க கூட விளையாடுறவங்க, கபில் தேவ், மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி எல்லாரும் பப்ளிக்கா சொன்னாங்க ஷமியை பத்தி. இந்த மாதிரி எதுவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகட்டும், துன்புறுத்துறதாகட்டும் நடந்திருக்காதுன்னு சொன்னாங்க.
சார், எங்க வீட்ல முக்கியமா பெண் குழந்தை பொறந்தா, பசங்கள விட பெண் குழந்தைகள் பொறந்தா குடும்பமா சேர்ந்து அத பெரிய விழாவா கொண்டாடுவாங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க வீட்ல ஆண் குழந்தைகளும் பொறந்திருக்காங்க. ஆனா, பெண் குழந்தைகள் பொறந்தா எங்க வீட்ல ஸ்பெஷலா அத கொண்டாடுவாங்க. எங்க வீட்ல இதுவரைக்கும் அது மாதிரி எதுவுமே நடந்ததில்ல. பெண்கள இழிவுபடுத்துற மாதிரி எங்க அப்பாவா இருக்கட்டும், இல்ல எங்க தாத்தாவா இருக்கட்டும், வீட்ல யாரையும் திட்டவும் மாட்டாங்க. இந்த கலகம் ஊட்டுறது, இதெல்லாம் எங்க வீட்ல எப்பயுமே நடக்காது. சரி, இது விதியா ஏத்துக்க வேண்டியதான். என்ன நடந்தாலும் நடக்கட்டும். அப்படின்ற மனநிலையில தான் நான் இப்ப இருக்கேன் சார். அதனால தான் அந்த துக்கத்துல நீங்க தற்கொலை பண்ணிக்கிறத பத்தி யோசிச்சீங்களா? அது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான டைம். ஏன்னா, அதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்ல. ஏன்னா, அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க 3 அண்ணன் தம்பிங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குன்னே தெரியாது. ஸோ, திடீர்னு இந்த மாதிரி மாறி தலைகீழா மாறுனது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நான் எப்படி அப்படி ஒரு வில்லனா மாறுனேன்னு எனக்கு தெரியவே இல்ல. என்ன பண்றது? ஓகே. என்ன நடந்தாலும் ஏத்துக்க வேண்டியதான். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு என் ஃபேமிலி சப்போர்ட்டா இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. இப்ப நான் அத பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஆனா அப்படி பண்ணுன்னு யோசிச்சேன். கடவுள் தயவால அது நடக்கவே இல்ல. இல்லனா இந்த வேர்ல்டு கப்பெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஃபேமிலியில இருந்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஷமிய தெரிஞ்ச வரைக்கும் அவன் என்ன யோசிக்கிறானோ அதை பண்ணி காட்டுவான், அதனால தான் பயந்துட்டு இருந்தோம்னாங்க. அது உண்மைதான். அதாவது, நான் பிடிவாதம் பிடிச்சிட்டேன்னா நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். நான் அதை பண்ணியே ஆகணும். கேம் விஷயத்துல கூட நான் அது மாதிரி தான். அதை பண்ணியே ஆகணும். நான் அதை பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா அதை கண்டிப்பா பண்ணியே தீருவேன். ஏன்னா என்னோட பிடிவாதம் அப்படிதான் இருக்கும். பட் யாரையும் ஹார்ம் பண்ண மாட்டேன். நான் எப்பவும் பண்ண முயற்சி என்னன்னா, சில சமயம் ஒருவேளை எனக்கு எப்பயாவது கோபம் வந்ததுன்னா நான் தனியா எங்கேயாவது போயிடுவேன். ஃபேமிலி கிட்ட அதை காட்ட மாட்டேன். எப்பவும் நான் எங்க இருந்தாலும் என்னோட ரூம் மேலே தான் இருக்கும். ஒருவேளை அந்த ஃப்ளோரை தாண்டி நான் மேலே போனேன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, அவன் மேலே இருக்கான், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நினைப்பாங்க. ஸோ ப்ரைவசியும் கிடைக்கும், அமைதியும் கிடைக்கும். எனக்கும் சில விஷயங்கள் பிடிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட டைமை ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் நினைப்பேன். இப்போ அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், இதுதான் என்னோட ஆசை. உங்களுக்கு இருந்த அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷனை எப்படி பாசிட்டிவா மாத்துனீங்க? இவங்க தான் அதை மாத்திருக்காங்க. அது ஏன்னா என் மைண்ட்ல அப்படி ஒரு தாட் வந்தப்போ என்னோட லைஃப் இதோட முடிய போகுதுன்னு நினைச்சேன். அப்ப இன்னொரு தாட் எனக்கு வந்தது. எதனால எனக்கு இப்படி ஒரு பேர் வந்தது, எந்த விஷயத்தினால மீடியா என் பின்னாடி வராங்க, அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இதை பண்ணணும்னு தோணுச்சு. அந்த தாட்ல மக்கள் அன்பு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. சரி, இதெல்லாம் மறந்துட்டு கேமை மட்டும் விளையாடுவோம்னு நினைச்சேன். நான் அந்த எல்லா விஷயங்களையும் ஸ்டடி பண்ண அதுல ஒரு பேட்டர்னை பார்த்தேன். நீங்க எப்பெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆவீங்களோ, நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த டைம்ல தான் ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ உங்களை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து. என்ன பண்றது, வயிற்றுச்சல்ல அப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு எப்பவும் அது நடந்திருக்கு. எனக்கு இப்பவும் அது பழகி போச்சு. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க என்னோட பிஹேவியரே மாறிடுச்சுன்னு. இப்போ நான் பழகிட்டேன். ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது, இல்லைனா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இல்லைனா ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கும்போது அங்கே பின் பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனால நான் இப்போ மென்டலி ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிடுறேன். எனக்கு இப்போ இந்த மென்டாலிட்டி செட் ஆயிருச்சு. அவங்க எனக்கு எதிராக இப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாங்கன்னா, ஐ டோன்ட் கேர், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. நான் எப்பவும் என்னோட வேலையில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். என்னோட எய்மை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ அவ்வளோதான். இந்திய லாவை நான் எப்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது 2023ல உங்க பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே பால் விழுந்தது, நீங்க நினைக்கிற மாதிரியே விக்கெட் விழுந்தது, மொத்த உலகமும் முகமது ஷமியை பார்த்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பீக் தான். உங்களுக்கு அட்மிரேஷன், பாராட்டு, புகழ் எல்லாம் கிடைச்சது.
அந்த டைம்ல உங்க ஒய்ஃப் வந்து சோஷியல் மீடியால எழுதுனாங்க, எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது, ஷமியோட பொண்ணுக்கும் கிரிக்கெட் பிடிக்காது, இப்படி சொன்னாங்க. இது உங்களை ஹர்ட் பண்ணிருக்கும். இதெல்லாம் சொல்றதுனால உலகம் மாறப் போறதே இல்ல. நீங்க சோஷியல் மீடியாலே பார்த்திருப்பீங்க, குழந்தைக்கு கிரிக்கெட்டை பத்தி சொல்லணும்னா அவ 7-8 மாசம் இருக்கும்போதே அவ டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. கிரிக்கெட் பாப்பா. கிரிக்கெட்னா என்னன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் சொல்றதுனால எதுவுமே மாறப் போறதில்ல. ஒருத்தர் சொல்றதுனால யாரும் வில்லன் ஆகப் போறதில்ல. நான் எப்பவும் நம்புற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்ல போராட கத்துக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நாம கண்ணை மூடதான் போறோம். நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். பப்ளிக்ல யாராவது கேள்வி கேக்குறீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேன்ஸ் திரும்பவும் நீங்க ஃபேமிலி ஆகிறத பார்க்கணும்னு நினைக்கிறோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நபரும் கல்யாணம் பண்ணுவாங்க, ஃபேமிலியை உருவாக்குவாங்க, பணம் சம்பாதிப்பாங்க. எல்லாம் மனுஷனோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நான் என்ன எப்பவும் யோசிப்பேன்னா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. எனக்கு அது நடந்தது. குழந்தை பிறக்கும். ஆல்ரெடி எனக்கு குழந்தை இருக்கா. பணத்தை பத்தி சொல்லணும்னா கடவுள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. லைஃப்ல ஹாப்பினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியால மட்டும்தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். நமக்கு உயிர் கொடுத்தவங்கள விட அதிகமா யாராலையுமே கொடுக்க முடியாது. ஷமி, உங்க பர்சனல் லைஃபோட விஷயத்த ரொம்பவே டிக்னிட்டியா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு துணையா நின்னாங்க. இது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச இந்த மொத்த பிரச்சனையையும் ரொம்ப பொறுமையா அழகா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. வேற யாராவது கேள்வி கேக்குறீங்களா? ரீசெண்டா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உங்களுக்கு பத்தி நிறைய மீம்ஸ் வருது. அதாவது முக்கியமா வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா. மீம்ஸை பத்தி சொல்லணும்னா, நான் அந்த மீம்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் அதை எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவேன்னா, சில பேருக்கு கண்டிப்பா பொறாமையா கூட இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு என்னால சிரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா சிரிக்கட்டும் அவங்க. நான் அந்த விஷயத்தை அப்படிதான் என்ஜாய் பண்றேன். என்னாலதான் அவங்க சிரிக்கிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அதர் கண்ட்ரியில உங்களுக்கு விளையாட வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க எந்த கண்ட்ரிக்காக விளையாடுவீங்கன்னு சொல்லுங்க சார். நான் என்ன பைத்தியமா? என்ன கேள்வி இது? நீங்க நம்பர் 1 டீம் தான். ஒருவேளை நீங்க நம்பர் 2 டீமை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த டீமை நம்பர் 2வா பாப்பீங்க? சார், உடம்புல எவ்வளவு பவர் இருக்கோ அதை எல்லாத்தையும் இங்கே தான் செலவழிச்சிட்டு போவேன். அப்புறம் வீடு தான். விளையாட்டை விடுறத பத்தியோ ரிட்டையர்மெண்ட்டை பத்தியோ யாருக்கிட்டையாவது நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் பண்ணணும்? எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. ஷமி, கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க நினைக்கிறேன். इतना जो मुस्कुरा रहे हो, क्या गम है जिसको छुपा रहे हो? आय हाय। அந்த கவலை கண்டிப்பா உங்களுக்கு கூட பிடிக்கும். ஒரே ஒரு தடவை கண்டிப்பா வேர்ல்டு கப் ஜெயிக்கணும். அதுதான் என்னோட கவலை.